சொன்னாரு, நீ 7வது நாள் 7 முறை சுற்றி வா. எத்தனை முறை? 7 முறை. விகேபுரத்தை 7 தடவை சுற்றி வந்தோம்னா போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து 7 தடவை விகேபுரத்தை சுற்றினா விகேபுரம் இயேசுவை நம்புகிற தேவ ஜனங்களாக மாறும். நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நிச்சயம் நடக்கும். நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். என்ன சொல்லணும்? இயேசுவே உமக்கே வெற்றி, உமக்கே இந்த தேசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும்? அந்த எரிகோ கோட்டை வந்து இங்கிட்ட 30 அடி சுவர், அங்கிட்ட 30 அடி சுவர், 2 பக்கமும் 30 அடி நீளம் உள்ள கட்டுமான சுவர். இங்கே ஒரு பஸ்ஸு போகும், அங்கேருந்து ஒரு பஸ்ஸு இங்கே வரும். அந்த அளவுக்குள்ள அகலமான காம்பவுண்டு சுவர். அந்த 60 அடி சுவர் ரெட்டை சுவர். அந்த ரெட்டை சுவரில் என்ன செய்தாங்க? இவங்க சுற்றி மேலே போய் நடக்கலை, இவங்க கீழே சுற்றி வந்தாங்க. கோட்டை சுவர் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பலமான கோட்டை, கல்லுகளால் கட்டப்பட்டது. ஆனால் இவங்க 7வது நாள் 7 முறை என்ன செய்தாங்க? சுற்றி வந்து வெற்றி நம் தேவனுக்கே, ஜெயம் தேவனுக்கு, ஜெயம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. இப்படி சொல்லி 7 தடவை கடைசி நாளில் 7வது நாளில் சுற்றி வந்து சொன்னாங்க. சொல்லி முடித்த உடனே என்ன செய்யுது? கட்டடம் அந்த எல்லா அந்த காம்பவுண்டு சுவர் என்ன செய்யுது? இடிந்து என்ன செய்கிறது? விழுது. இடிந்து விழுந்தவுடனே அவங்க அந்தந்த நிலையிலேருந்து உள்ளே போங்க. அங்கே கிடைக்கிற தங்க காசாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, எதுவும் உங்களுக்குன்னு சேர்த்துக்கிடாதீங்க. எல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்குன்னு என்ன செய்யுங்க? கடவுளுடைய ஆலயத்துக்குன்னு கொடுங்க. கடவுளுடைய ஆலயம் நம்ம கட்டும்போது அதுக்கு என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்களுக்கு வழிகாட்டினாங்க. இதனால் அவர்கள் சொல்லி கொண்டிருந்ததன் மூலமாக அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? முறியடிக்கப்பட்டார்கள். அங்குள்ள அந்த பட்டணத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் யாருடையதாயிற்று? இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதாயிற்று. சரியா? அங்கே தேவாலயத்தை கொண்டு வந்தாங்க. தேவாலயத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? இவங்களை ஆசீர்வதித்தார். இவங்களுக்கு வேண்டிய ஆயுப்பட்டணத்தை கொடுத்தார். இவங்களுக்கு வேண்டிய 31 ராஜாக்களை இவங்களுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தினார். இவங்களுக்கு வேண்டிய 7 ஜாதிகளை இவங்களை துரத்தி அடித்தாங்க. இவங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா வல்லமையும் இவங்களுக்கு முன்னால் கீழே விழுந்துச்சு. எல்லா நன்மைகளும் சுதந்திரித்து கொண்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவித்தார்கள். அவருடைய பங்காக அனுபவித்தார்கள். அதனால இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆனால் என்ன செய்யணும்? விசுவாசத்தை இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். கெட்டவன் என்ன செய்யறான்? கெட்டவன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? இருதயத்தினுடைய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறான்? அவன் அவுத்து விடுறான். ஆனால் நீ என்ன செய்? உன் இருதயத்தில் கெட்ட வார்த்தைகளை அவுத்து விடாத. உன் இருதயத்தில் என்ன செய்? தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ கலட்டி விடு. அந்த நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடு. அந்த நம்பிக்கை உனக்கு என்ன செய்யும்? இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, இந்த முழு விகேபுரமும், இந்த முழு தேசம் இந்தியாவும், இந்த முழு பூமியில இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க நடக்கிற சம்பவம் என்ன? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன? உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரட்டும். இன்றைக்கே அது நடக்கும்ங்கிற விசுவாசம், இன்றைக்கே உனக்கு ஆசீர்வாதம் திரும்புங்கிற விசுவாசம், இன்றைக்கு நீ இழந்து போனது எல்லாம் திரும்ப உனக்கு கொடுக்கப்படுங்கிற விசுவாசம் உனக்கு என்ன செய்யட்டும்? வரட்டும். அப்பொழுது உனக்கு நன்மைகள் என்ன செய்யும்? நடக்கும். அங்கே பாருங்க, அதில் 3ஆம் அதிகாரத்தில், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன்னு கேளுங்க. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிட்டு. நான் கேட்டபோது என்னஞ்சிருச்சு? என் குடல் எல்லாம் நெஞ்சிருச்சு. சிறு குடல், பெருக்குடல், பெருங்குடல்லாம் நெஞ்சுது. தானாக ஆட ஆரம்பிச்சு. தானாக நெஞ்சிருச்சு. தானாக குடல் என்ன செய்யுது? குடல் உள்ள குழம்ப ஆரம்பிச்சிச்சு. குடலுக்குள்ள என்னது? பெரிய குழப்பம். குடல் எல்லாம் என்ன செய்யுது? துடிக்குது. அதுக்கடுத்து என்ன நடக்குது? அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது.
என்னது உடல்